சுயமரியாதை இயக்கத்தினுடைய துவக்கம்னு எப்படி சொல்கிறோம், அது ஒரு டெஃபினட்டிவ் ஆரம்பித்ததல்ல. எந்த ஒரு சீர்திருத்த இயக்கமுமே கூட அது ஒரு நாளை சொல்லி ஒரு இயக்கத்தை பேரை அறிவித்து ஆட்களை தலைவர் செயலாளர் நியமிச்செல்லாம் வர்றதில்லை. அதனுடைய துவக்கத்தை வரையறுப்பதுங்கிறது ஒப்பீட்டளவில் கஷ்டம். நாம் இது நூற்றாண்டு விழான்னு எதை வச்சு சொல்கிறோன்னா, குடியரசு இதழ் துவங்கப்பட்டது 1925 பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, சாதி மறுப்பை கூட அவர் அப்போ வலியுறுத்தலை. அது 29 தான் வருது. 25 டிசம்பரில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இடஒதுக்கீட்டை வலியுறுத்துறாரு. பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும். அதுதான் முதல் பாயிண்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் குடியரசு இதழில் முதல் இதழில் அது ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. மதத்தை நிராகரிக்கிறது, கடவுளை மறுக்கிறதுங்கிற எல்லைக்கெல்லாம் அவர் போகல. 29 தான் 3 விஷயத்தை சொல்கிறாங்க. பெண் விடுதலை, சமூக விடுதலை, அது இல்லாமல் கல்வியினுடைய அவசியத்தை வலியுறுத்துறார். குடியரசு இதழில் நம்ம பார்க்கும்போது அவருடைய பெரியாருடைய எல்லா செயலுமே அவர் வெறுமனே அந்த கொள்கையை பரப்புறதுன்னு இல்லை, அவர் வாசிப்பை ஒரு இயக்கமாக ஒரு கம்பல்ஷனாக வைக்கிறார். அந்த இடத்துல உலகளாவிய இருக்கிற விஷயங்களை தமிழாக்கம் செஞ்சு கொண்டு குடியரசு இதழில் எழுதுறாரு. நீங்கள் வால்யூமாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அவர் கடைசி நாள் வரை புதுசாக கற்றுக்கிறதுல அவர் காட்டிய ஆர்வம் இருக்குல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தமிழில் தான் அவர் கொண்டு வர்றார். கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு முன்னாடியே வந்தாச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை அவர் தான் கொண்டு வர்றார். பல்வேறு சீர்திருத்தவாதிகளுடைய கருத்துக்களை அவர் தான் இங்கே கொண்டு வர்றார். தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு பெரியார் மேலே இந்த சீமான் குரூப் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதை பாஜகவும் கடைசியாக இப்போ ஜாயின் பண்ணுறாங்க அந்த ஜமால. ஆனால் அவர் தான் திருக்குறளுக்கு மாநாடு நடத்துகிறார். அவர் தான் தமிழில் எல்லா அறிவியலும் சேரணும்னு அவர் தான் சொன்னார். கடைசி கட்டத்தில் நடக்க முடியாத காலத்துலேயும் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் வந்திருக்குங்கிற அந்த தகவலின் அடிப்படையில் அதை போய் பார்த்துட்டு அதை பற்றி எழுதுகிறாரு. கல்வியின் மீதான அவர் காட்டிய அதீத அக்கறை இருக்குல்ல, அதனோட ஃப்ரூட்ஸை தான் நாம் தமிழ்நாடு இன்றைக்கி அனுபவிச்சுட்டு